ஆன்மீக நண்பர்கள் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பெண் வசியம். அதாவது இதில் ஆண் வசியமும் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணணும். 6-7 மணிக்குள்ளே பண்ணணும். சுக்கிரவாரம் முடியத்துக்குள்ளே பண்ணணும். இது இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு வாழை இலையில் விநாயகப் பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபடணும். அது பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா லட்டு அந்த ஸ்வீட் வச்சுருக்கோம். ஒரு அது வாழை இலை இருக்குல்ல, அது வந்து உங்கள் குலதெய்வம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை, அப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு நினச்சி பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விநாயகரை பற்றி முதல்ல நல்ல மனசில் விநாயகர் பெருமான் முக்கண் முதல்வனை நினச்சி எது பண்ணாலுமே அது சக்ஸஸ் ஆகும். முக்கண் முதல்வனை நினைக்காத விஷயங்கள் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த படையலுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 1 மணிக்கே வந்துவிட்டோம். 1 மணிக்கு வந்துட்டு இந்த எல்லா படைகளும் போட்டோம். இந்த படையல் போட்டதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 3:15க்கு தான் நம்ம மந்திரம் படிக்க ஆரம்பித்தோம். ஒரு தலவாழை இலை, பெருசாக தலவாழை இலை விரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இலையிலையும் வச்சுருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது என்னென்னா குருநாதருக்காக நினச்சி வேண்டிக்கணும். குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு பண்ணுறது சிறப்பு. உங்களுக்கு எந்த குருநாதர் மானசீகமாக இருக்காங்களோ அவங்கள நினச்சிக்கிறது உத்தமம். ஸோ இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தலவாழை இலையில் அவல் பொரி, கடலை, அச்சு வெல்லம், அப்புறமா தேங்காய் உடைச்சிக்கணும், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இந்த பால் வைக்கணும், இளநீர் வைக்கணும், எல்லாம் பழங்கள், ஸ்வீட்டு, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மானசீகமாக உட்காந்துக்கணும். நம்ம கிழக்கு பார்த்து உட்காந்து பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பெண் வசியத்துக்கும் ஆண் வசியத்துக்கும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கதிரோடு வரக்கூடிய திருநீற்று பச்சளை. இந்த திருநீற்று பச்சளையை வச்சு வைக்கும்போது ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். அதிகபட்சம் ஒரு 11 நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்னா அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது அவங்க பேசிடுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த திருநீற்று பச்சளையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த பால் சாம்பிராணி போட்டு இந்த மந்திரம் படித்து முடிக்கிற வரைக்குமே பால் சாம்பிராணியை எரிஞ்சிட்டே இருக்கணும். இந்த கப் சாம்பிராணி, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கவே கூடாதுங்க. அப்புறம் இந்த பாக்கு தட்டில் அந்த ஒரு பெண் பாவை செய்யணும். அதாவது இதில் 2 விஷயங்கள் வந்து கலந்துக்கணும். அரிசி மாவும் உளுந்து மாவு கிடைக்காது. உளுந்து வாங்கி மிக்சியில் அரைச்சி அதையும் இதையும் சம அளவு கலந்து இந்த ஃபோட்டோவை திருப்பி வச்சுருக்கோம். ஏன் திருப்பி வச்சுருக்கோம், அது யாருன்றது தெரியக்கூடாதுன்றதுனால. இது வந்து ஒரு பெண் வசியத்துக்காக பண்ண லைவ் வீடியோ. அது அந்த வீடியோ இது. அந்த பெண்ணாகவே நம்ம அதை பாவிக்கணும். அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க, அந்த ஃபோட்டோ பார்த்து பெண்ணை மாதிரியே நீங்கள் வரைஞ்சிட்டாவே போதுமானது. அந்த தட்டை சுற்றி பார்த்திங்கன்னா, அந்த மல்லிப்பூ, முல்லைப்பூலாம் இருக்கும். அப்புறம் வந்து பச்சை கலர் வளையல், பச்சை கலர் புடவை, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு போட்டுருக்க புடவை வந்து பச்சை மாதிரியே இருக்கணும். அப்புறம் பச்சை கலர் ஜாக்கெட் போட்டு, பச்சை கலர் பட்டு துணி, பச்சை கலர் பொட்டு, பச்சை கலர் மணி இருக்கிற மாதிரி அவங்க கழுத்தில் அந்த பெண்ணாகவே அதை பாவித்து, அதுக்கு மேலே அவங்க ஃபோட்டோ, அவங்க பேர் வச்சு பார்த்து, அதுக்கு மேலே ஸோ இதில் முக்கியமான சூட்சம் என்னென்னா, இது எல்லாமே இருக்கிறது பாக்குத்தட்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பாக்குத்தட்டில் தான் பண்ணணும். ஏன்னா பாக்கு மரத்தில் பண்ணக்கூடியது விஷயம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை கலர் இருக்கும். பச்சை கலர் வந்து வசியத்துக்கு உகந்தது. இந்த திருநீற்று பச்சளை பார்த்திங்கன்னா, அது இங்கே இந்த வீட்டில் சரித்தில்லை. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு அதுக்கு மேலே இருக்கிற பாக்குத்தட்டு, அதாவது நம்ம கிழக்கு பார்த்துருக்கணும், அந்த விளக்கு நம்மளை பார்த்துருக்கணும். இந்த விளக்கு பார்த்து தான் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும். இந்த மந்திரம் வந்து மிகப்பெரிய மந்திரம். ஒரு 12 லைன் வரும் அந்த மந்திரம். 1008 சொல்லணும். காலையில் 3 மணிலேருந்து விடிய காலையில் 7 மணிக்குள்ளே, அதாவது சுக்கிரவாரை முடியத்துக்குள்ளே பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு தாயத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோக்கு கீழே அதில் தான் அந்த எந்திரம் எழுதணும். அதில் அந்த எந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம். அந்த எந்திரத்தை தான் அது வசீக தன்மை ஏற்படுது. எப்பேற்பட்ட பேசவே முடியாதுன்ற கேஸாக இருந்தாலும் ஒரு 11 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இந்த விளக்கில் ஏற்றக்கூடிய எண்ணெய் 3 எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3மே சம அளவு வாங்கிக்கணும். 50 கிராம் வாங்கி அதில் 3மே ஒன்றா கலக்கிட்டு அதை வந்து ஏற்றி பஞ்சு திரியில் தான் ஏற்றணும். பஞ்சு திரி எப்படி இருக்குன்னா, பச்சை கலராக இருக்கணும். பச்சை கலர் பஞ்சு திரி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம குப்பைமேனி செடி இருக்கு இல்லையா, அந்த குப்பைமேனி செடி இலையை வந்து நசுக்குனாக்கா அதில் சாறு வரும். அந்த சாரில் கலக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வீரியமாக வேலை செய்யும். நாங்கள் இதை இப்படி தான் பண்ணோம். பச்சை கலர் திரின்றது கலர் பூசியிருக்கோம். ஆனால் குப்பைமேனி செடியில் இருக்கிற இலையை எடுத்து அதை சாராக்கி அதை காய வச்சிட்டிங்கனாக்கா
அதாவது வெயிலில் படக்கூடாது, உலர்த்தி பண்ணிங்கன்னா நல்லா வேலை செய்யும். ஸோ இப்படி பண்ணும்போது பக்காவாக ரிசல்ட் வருங்க. இதை நம்ம பண்ணி பார்த்தோம். நல்ல எப்பேற்பட்ட விஷயம் அதுக்கான சூழ்நிலைகள் வந்து கிரியேட் பண்ணும். பாருங்கள், இந்த திருநீற்று பச்சிலை உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த திருநீற்று பச்சிலை அவ்வளோ அபரிமிதமாக வேலை செய்யும். இது வந்து ஒரு நர்சரியில் போயிட்டு அவங்க விதைக்காக வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு வேலை இருக்குமா அதை கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால கேட்டு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இதை வாங்கணும். வேலை செஞ்சோம். ஸோ இது விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மந்திரம் படிக்கலான்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மந்திரம் படிக்கும்போது எனக்கு சில கொஞ்சம் தூக்கமே வந்துடுச்சு. ஏன்னா 1 மணிலேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் பூஜைக்கான ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பிராணி இன்னொரு ஆள் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கணும். பால் சாம்பிராணி ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கணும். தூக்கம் வரதான் செய்யும். அதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம இதை செய்யணும். இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணும். 1008 வந்து அந்த 4 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை கொண்டு போயிட்டு ஓடும் நீரில் தான் விடணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் துணி இருக்கு இல்லையா, இந்த பொம்மை, இந்த விளக்கு, இது எல்லாத்தையுமே அந்த பச்சை கலர் துணியில் கட்டி கீழே விழாத மாதிரி எடுத்து ஓடும் நீரில் எடுத்து விடணும். ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இங்கே ஆறே இருக்குது. தண்ணி நீரோட எங்கேயுமே இல்லை. தண்ணி ஓடுற நீரில் விட்டால் தான் வேலை செய்யும். நாங்கள் இதுக்காக 60 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்து அந்த நீரோட ஓடுற நேரத்தில் விட்டுட்டு வந்தோம். போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு, வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். இருந்தாலும் அந்த வேலை ஆகணுன்னா நம்ம வேலை மெனக்கெட்டு செஞ்சு தான் ஆகணும். யார் ஒருத்தர் இப்படி பண்ணுறாங்களோ அவங்களோட வேலை சக்ஸஸ் ஆகும். இந்த நேரம் காலம்லாம் பார்த்து செய்யணும்னு சொல்கிறது அதுக்கு தான். ஸோ அதனால் இந்த வசியம் இருக்கிறது நிறைய முறைகள் இருக்குது. சில பேர் நிறைய இந்த யூடியூப்லேயும் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட் இதை எடுத்து அப்படி போடு, அவங்க வந்துடுவாங்க, இதை எடுத்து இப்படி போடுங்க, இது பண்ணுங்கள், இந்த நம்பரை போடுங்க வந்துடும்னா அதெல்லாம் ஆகாது. இந்த வசியம் அப்படின்றதுக்கான கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். வசியம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை அவங்களுக்கு வர வைக்கிறது. பேச மாட்டுறாங்க, நம்மளை பார்த்தா எரிச்சலாகிறவங்களுக்கு நம்ம எண்ணம் வந்து வரும். நம்மக்கிட்ட பேசணுன்ற எண்ணங்கள் வந்து அவங்க எண்ண அலைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துறது தான் வசியம். வசியம் பண்ணவுடனே நேராக நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவாங்கலாம் சொல்ல முடியாது. அது ஒரு 100 பேருக்கு பண்ணுறேன்னா ஒரு 20 பேருக்கு வந்து அதை கம்பல்சரி ஒர்க் அவுட் உடனே பேசிடுவாங்க. மீதி 80% எதை பொறுத்துன்னு நம்ம ஒரு பொதுவான விஷயம், நம்ம வசியம் பண்ணுறோம். அவங்க வந்து இருமாப்பாக இருப்பாங்க. நான் ஏன் பேசணும், அவங்க பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள வசியம் பண்ணவே முடியாது, வசியம் ஆகாது. ஆனால் அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும், பேசணும், அவங்கக்கிட்ட பேசணுன்றதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க இருமாப்பாக விடாப்படியாக அதை எப்படி சொல்கிறதுன்னு இருமாப்பாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பேச வைக்கவே முடியாது. ஸோ அதான் வசியம்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு உங்களோட எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத அப்டேட்லாம் பார்க்கணுன்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் பேசக்கூடாதுன்ற திமுறாக இருந்தாங்கன்னா அவங்கள பேச வைக்கிறது சிரமம் வைப்பா. ஆனால் அப்படியேப்பட்ட கேஸையும் இந்த முறையில் பேச வைக்க முடியும். இதில் ஒரே டைமில் 4 பேருக்கு 5 பேருக்கோ பண்ண வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பூஜை மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து மாதத்தில் ஒரு நாள் மட்டும் தான் இந்த பூஜை பண்ண முடியும். வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அப்போனா 2 வெள்ளிக்கிழமை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 வாரம் வந்தது இல்லையா, அதனால் 2 பூஜை வந்து பண்ணலாம். மிகப்பெரிய பூஜை, நிறைய வேலை மெனக்கடணும், நிறைய திங்ஸ் இதில் வாங்கணும். அதெல்லாம் சேகரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்க எல்லா பொருளும் சேர்த்து இதெல்லாம் எடுத்து போய் வச்சு அந்த தண்ணியில் விட்டேன்னா எப்பேற்பட்ட மனக்குழப்பம், ஒரு மாதிரி திமிரு பிடிச்சவங்களா, பேசவே கூடாதுன்றவங்களையும் தன் அவங்களுடைய நினைப்பு ஏற்பட்டு கண்டிப்பாக பேசுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒருத்தங்க கேஸ் கொடுக்குறாங்க, இவங்கக்கிட்ட இவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேண்டிக்கிட்ட இந்த மந்திரத்தை சொன்னேன்னே. இந்த மந்திரம் ரொம்ப பெருசு, உண்மையாக 12 லைன் இருக்கும். அவ்வளோ அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு காரணம் நம்ம வச்சுருக்கிற படையல். இந்த படையலுக்கு வந்து அவ்வளோ அதீத சக்தி இருக்குது. அதனால் யாருக்காவது இந்த பூஜைகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த பூஜை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து உபாசனை எடுக்காமல் இதை பண்ணாக்கா இது வேலை செய்யாது. இதுக்கு என்ன உபாசனை எடுத்துருக்கணும்னா மோகினி தீட்சை எடுத்துருக்கணும். மோகினி உபாசனை பண்ணியிருந்தால் நல்லா வேலை செய்யுது. நான் மற்ற எல்லா முறைகளையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது ஒர்க் அவுட் ஆகலை. மோகினி தீட்சை, அதாவது மோகினி உபாசனை எடுத்தவங்க இது பண்ண பவராக வேலை செய்யுது. சரியா, மோகினி உபாசனைன்னா என்ன?
இந்த மோகினி உபாசனை எப்படி பண்ணணும் அப்படின்னா 24 நாட்கள் நீரில் கழுத்தளவு நீரில் பண்ணணும். எனக்கு வந்து இங்கே நீரோடைகள் இல்லைன்றதுனால நம்ம வீடு கட்டுற ட்ரம்மில் காலை மடக்கிக்கிட்டு 24 நாள் கஷ்டப்பட்டு இந்த உபாசனை பண்ணி சித்தி பண்ணேன். இதுக்கு வந்து அந்த தீட்சை குடும்பை வச்சு மல்லிப்பூ வைக்கணும், தேன் கம்பல்சரி வைக்கணும். அப்படி உபாசனை பண்ண 24 நாளுக்கு அப்புறம் அது வந்து சித்தியாகும். அது சித்தியாச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோன்னே, நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், நம்ம எதிர்க்க நம்ம முன்னாடியே போகிறவங்க நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சின்னா ஏதோ ஒரு இது அவங்க நம்மளை தான் பார்க்கணும் இல்லை, அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா அது உபாசனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்குறேன், ஒர்க் அவுட் ஆச்சு. அதுதான் உபாசனை ஆயிடுச்சா இல்லைன்றதுக்கான அர்த்தம். சரி, இப்போ இந்த வசியத்தை பண்ணி முடிச்சிட்டோம். இதை எதுவுமே தண்ணியில் விட்டு வந்துட்டோம் இல்லையா? விட்டு வந்த உடனே இன்றைக்கி அது ஒரு 13வது நாளுக்கு வந்து அவருக்கு வந்து ரிசல்ட் வந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொன்னார். விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் வந்து பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.